இன்றைக்கி எங்களோட காலேஜில் பார்த்தீங்கன்னா விஎம்என் இன்ஸ்டியூட் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸில் பேச்சுலர் இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி ப்ரோக்ராம் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க நேம் எந்த ஊரில் வந்தாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்கள் அவங்க நேம். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தொண்டிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்க? 304 எடுத்துருக்கீங்க. என்ன குரூப் முடிச்சிருந்தீங்க? பியூ சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க. எதுக்காண்டி இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் எதுக்காண்டி சூஸ் பண்ணிருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கணும்னு ஆசை, அதனால ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருந்தீங்களா? இல்லை. நீட் எழுதலையா? மெடிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைன்றீங்க, நீட் எழுதலை. இல்லை எக்ஸாம் எழுதும்போது தெரியும் நமக்கு என்ன மார்க் வரும். அதனால் ஓகே ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீட் ஒரு சிலர் எழுதலை, பட் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணணும், மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேச்சுலர் இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். 3 இயர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 6 months கிளாஸ் ரூமில் இருப்பீங்க, 6 months வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 years டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு ஈஸியாக நீங்கள் ஃப்ளை பண்ணி போக முடியும். நல்ல சேலரியில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் எங்களால் பண்ணித்தர முடியும். இந்தியாவிலையும் மிகப்பெரிய இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் பிளேஸ்மெண்ட் எங்களால் பண்ணித்தர முடியும். மேலும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.